சித்தர் பூமி. வணக்கம், நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி. தொடர்ந்து ஜோதிட ரீதியான கேள்விகளை நம்ம ஐயா ஸ்ரீகுரு சாந்தகுமார் சார் கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஐயா தொடர்ந்து பதில் கொடுத்துட்டு இருக்காரு. தொடர்ந்து நம்ம கேள்விகளை ஐயா கிட்ட கேட்க போறோம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒரு டாக்டர் ஆகிற வாய்ப்போ அல்லது அட்வொகேட் அண்ட் ஒரு ஆடிட்டர், இந்த மாதிரியான அமைப்புகள் அவங்களுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த மாதிரி அமைப்பு உள்ள அந்த படிப்பை எடுத்து படிக்கிறது, அதே போல அந்த படிப்பு படிச்சுட்டு அந்த வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த துறையில சாதிக்கிறது இல்லை, பெரிதளவுல ஃபேம் ஆகிறது இல்லை, ஷைன் ஆகிறதும் இல்லை. ஏன் அந்த மாதிரியான வேறுபாடுகள் வருது? கரெக்ட். இது நம்ம நீங்கள் துறை ரீதியாக தொழில் ரீதியாக சொன்னது ஒரு டாக்டர் அட்வொகேட்டாக சொல்லும்போது அது 10-8 தொடர்பு பெறுறது, இந்த மாதிரி நிகழ்வுகளை பேசுகிறீங்க. ஆனால் புகழ் பெறுறது அப்படின்னா அது ஒன்று. கரெக்டாக. இப்போ லக்னாதிபதி எவ்வளோ வலுவாக இருக்குது, லக்ன நட்சத்திராதிபதி எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் சக்ஸஸ்ன்றது இருக்குது. அதே மாதிரி 3ஆம் பாவகம் எவ்வளோ நல்லா இருக்குது, அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குமான்றது 3ஆம் பாவத்தில் பார்க்கணும். ப்ராஃபிட்டபுளாக இருக்குதான்னு பார்க்குறது 11ஆம் பாவகம். 2ஆம் பாவகம் ஃபைனான்ஸ். அதான் நம்ம பிஸ்னஸ் பேசணுன்னா, பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது இந்த துறைகளெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமானது 5 ஒழுக்கம். எவ்வளோதான் புகழ் பெறணும், ஒரு விஷயத்தில் கன்சிஸ்டன்சி அப்படி வேணும்னா ஒழுக்கம்னு சொல்லலாம். 5. அதாவது மன வலிமை, மனம் நல்லா இருக்கணும். அப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட 10 ஆண்டுகளுக்கான கிரகங்கள் நல்ல வலிமையாக கரெக்டான இடங்களில் இருந்து அவங்க ப்ரொஃபஷனில் அது சக்ஸஸ் பண்ணுமான்னா பண்ண முடியும். எல்லாருக்கும் அந்த தொழில் படித்தவங்கெல்லாம் ஜெயிக்கிறது இல்லை. ஸோ படிப்பு மட்டுமே ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லை, மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஒழுக்கமாகட்டும், பண நிர்வாகமாகட்டும், புகழ் பெறணுன்னா அந்த 1ஆம் பாவமாகட்டும். லக்னாதிபதி ரொம்ப பவர்ஃபுல். அதுதான் எல்லாம், ஏன்னா அவர் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாருன்றது தானே. கரெக்டாக. அதை பொறுத்து தான் அந்த நிகழ்வுகள் நடக்கும். அதனால தான் இந்த ஜாதகத்தில் நமக்கு என்ன அமைப்பு இருக்குன்னு பார்க்கணும். இன்னொன்று கிரகத்தினுடைய வலிமைகள் இருக்குது, இதுவும் பெரிய ரோல் ப்ளே பண்ணணும். அதை ஒரு லேட்டர் டேட்ஸில் நீங்கள் ரொம்ப டீப்பாக படிச்சிங்கன்னா தான் ஏஎல்பியிலேருந்து அதை புரிஞ்சிக்க முடியும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நான் இந்த படிப்பு படிக்கிறதுக்கான யோகமும் வாய்ப்பும் எனக்கு இருக்குது, நான் படித்தேன், ஆனால் என்னால் ஷைன் ஆக முடியல அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு உண்டு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் எப்படி இருக்குன்னா, நம்ம எந்த விஷயத்தை நம்ம செய்கிறோமோ அதை ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணுறதோ, நம்ம மனமும் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. படிப்பு வேறு, தொழில் வேறு, வாழ்க்கை வேறு, 3 விஷயங்கள் இருக்குது. கேரியர்னு ஒரு வார்த்தை இருக்குது, கேரியர்னு ஒரு வார்த்தை இருக்குது. ரெண்டுக்கும் வேரியேஷன் இருக்கா? நம்ம நம்ம தொழில் அல்லது வேலை நமக்கு ஒரு கேரியராக இருக்கணும். கேரியர்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு கருவியாக இருக்கணும், அவ்வளோதான். வாழ்க்கையில் அது ஒரு கருவி, அவ்வளோதான். ஆனால் இதையே வாழ்க்கையாக புரிஞ்சுக்கிறாங்க, அதில் தான் நிறைய குழப்பங்கள் முதல்ல வருது. ஸோ வாழ்க்கை வேறு, கரியர் வேறு. ஸோ முதல்ல கேரியரையும் வாழ்க்கையும் கிளாரிட்டி கொண்டு வந்துக்கும். ஜோதிடம் படித்தா தான் நிறைய பேருக்கு இது புரியும். நிறைய நேரத்தில் 60 வயசுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிக்கிறதுக்கு காரணம் இந்த படிப்பு, வேலை, இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் லைஃபே ரொம்ப சூப்பராக இருக்கும், பெரிய என்ஜாயபிள் லைஃபே இருக்குது 60+க்கு மேலே. ஆனால் அதுக்கு இங்கேருந்தே ஆரம்பித்து போகணும் பாருங்கள், அது வாழ்க்கை புரியாதவங்களுடைய கோளாறுகள். சரி, இப்போது தொழில்துறை சார்ந்த படிப்புன்றது ஒரு நிறைவாகிற விஷயமே கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க வேண்டிய நிகழ்வு. ஸ்கூல் எஜுகேஷன், இந்த ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன், இது ஒரு துறை சார்ந்த கல்வி அவசியம், இன்றைக்கி அத்தியாவசியமாக தான் இருக்குது. ஆனால் இதுவே வாழ்க்கை இல்லை, இதே தொழில்னு இல்லை. ஆனால் படிக்கிறது எப்படின்னு படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஒரு விஷயத்தை கிரகிக்கிறது, அதாவது உள்வாங்குதல், ஞாபகத்தில் வச்சுக்கிறது, திரும்ப ரீப்ரசன்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி, இதுதான் ஸ்கூல் சொல்லித்தருது, படிப்பை சொல்லித்தரல. 2வது விஷயம், ஒருத்தர் கூட கிளாஸில் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஸ்கூலே போக மாட்டேன்றான் என் பிள்ளை, எதுக்கு அங்கே படித்து என்ன படிப்பு தானே, நான் ஆன்லைன்லேயே படிச்சுக்கிறேன்னு, காலேஜ் போக மாட்டேன்னு. ஆக்சுவலாக காலேஜ்ன்றது வெறும் படிப்பு தர விஷயம் இல்லை, 4 பேர்கிட்ட பழகக்கூடிய தன்மை, பெரியவங்களை எப்படி மதிப்பாக நடந்துக்கணும், ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி கையாளணும், 4 பேர் கூட பழகும்போது சகிப்புத்தன்மை எப்படி வளர்த்துக்கணும், இதெல்லாம் சொல்லித்தருது ஸ்கூல், சொல்லாமல் சொல்லித்தருது. இது நீங்கள் தனியாக வீட்டில் உட்காந்திங்கன்னா அது கிடைக்காது. ஸோ வெறும் ஸ்கூல்ன்றது எஜுகேஷன், காலேஜ்ன்றது எஜுகேஷன் பார்க்காம, அது மட்டும் இல்லை எஜுகேஷனு, சமூகத்தோடு எப்படி ஒருங்கிணைந்து வாழுதுன்றதும் அதுக்குள்ளார அடங்கி தான் இருக்குது. கரெக்டாக? அப்போது இதிலெல்லாம் நீங்கள் என்ன நீங்கள் நல்லா பாருங்களேன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நல்லா பண்ணவங்க லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க. ஆனால் படிப்பு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணவங்க ஜெயிக்கிறது இல்லை. நிறைய பேர் பார்த்துருக்கேன், நான் என் கூட காலேஜ் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா பெரிய சக்ஸஸே வரல.
ஆனால் இது தேராதுன்னு வாத்தியார்ட்ட அதிகமாக திட்டு வாங்கினவங்க நிஜ வாழ்க்கைக்கு வரும்போது ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய தெரியலன்ற உணர்வு நிறைய புரியுது. படித்தவங்க என்ன குழப்பிக்கிறாங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிறாங்க. படிக்காதவங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் தே ஆர் குட் இன் பீப்புள் ஹேண்ட்லிங். ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற எக்ஸ்பர்டீஸ் முதலே வளர்த்துட்டாங்க. படன்னு எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிடுவாங்க, லைஃப்பை லேர்ன் பண்ணிவிடுவாங்க, கடன் சக்ஸஸ் வர்றாங்க. இப்போ சக்ஸஸும் எஜுகேஷனும் ரொம்ப பேரலல் திங்ஸ். அது ரெண்டுத்தையும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி, இது தப்பு இது ரைட்டுன்னு இல்லை, எல்லாமே அளவோடு இருந்தால் எல்லாமே நல்லது. ரொம்ப நன்றி சார். அதாவது நிறைய பேருக்கு ஜோதிட ரீதியான விஷயங்களையும் சரி, அதே போல் சயின்டிஃபிக்கலாக வந்து நிறைய விஷயங்களை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டி வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் ஒரு பேருதவியாக இருக்கும். ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறதும், ஏஎல்பி ஜோதிடமில் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா எந்த மாதிரியான விஷயங்களை வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய பேட்டி வந்து ரொம்ப ஒரு பேருதவியாக இருக்கும். நன்றி சார். நன்றிப்பா. சித்தர் பூமி.